யார் யார் படுத்த படுக்கையாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நல்லவன் கெட்டவன்கிற பாகுபாடெலாம் கிடையாது. எவ்வளோ அடானியாக பண்ணியிருந்தாலும் சரி, படுத்த படுக்கையாக கடந்திருந்தாலும் சரி, இந்த மூலிகை வந்து எல்லாருக்குமே வேலை செய்யும். அதாவது இறைவனுடைய படைப்பில் நல்லவன் கெட்டவன் பாகுபாடு பார்க்காதது மூலிகைகள் மட்டும்தான். ஒரு கெட்டவனுக்கும் நீங்கள் சாக கிடக்கிற பாம்பு கடித்து சாக கிடக்கிறேன்னா அவனுக்கு மூலிகை கொடுத்து காப்பாற்றிடலாம், நல்லவனுக்கும் காப்பாற்றிடலாம். இந்த உலகத்தில் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது மூலிகை தான். அப்பேற்பட்ட மூலிகையில் நம்ம இயற்கையை அழிக்காமல் காடுகளை பாதுகாத்து அந்த மூலிகைகள் செடிகள் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த பிளாஸ்டிக் காகிதங்கள் குப்பையெல்லாம் போடாதீங்க. எங்களுக்கே இப்போ எங்கே பார்த்தாலும் கட்டடம் வளர்ந்து நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சு பார்த்திங்கன்னா குப்பை கூலங்களாகி சின்ன சின்ன மூலிகை செடி கூட கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப தூரம் தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. அதாவது அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு இயற்கையை பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் அது உங்களுக்கு பயனளிக்கும். அதனால் எல்லாம் வல்ல கால பைரவருடைய அருளால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.